குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் நவக்குண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1039. சிவன் சகல வல்லமையும் தருவான், ஒத்தமன் சோதி உலன் ஒரு பாலனாய் மத்திமன் ஆகி மலர்ந்து அங்கு இருந்திடும் பச்சிம திக்கும் பறந்து குளிர்ந்தன சத்திமான் ஆக தழைத்த கொடியே. உத்தமன் அப்படின்னா சிவபெருமான், பாலனாய் அப்படின்னா சிறுவனாய், மத்திமனாகி அப்படின்னா மத்திம வயது உடையவனாய், பச்சிம திக்கு அப்படின்னா மேற்கு திக்கான பிடரியில் உத்தமனான சிவன் மூலாதாரத்தில் விளங்கும் போது ஒரு பாலகன் நடுத்தர வயது என்ற இளமை பருவம் பெறும்போது சகஸ்ர தலத்தில் ஈசான மூர்த்தியாய் இருப்பான். குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் உள்ள போது பாலை என்றும் 6 ஆதாரங்களை கடந்த போது தருணி எனவும் பெயர் பெறும். அப்போது தலையின் பின்பக்கத்தில் உள்ள சிறு மூளையின் ஆற்றல் பெருகி உச்சி குழியை அடையும். 6 ஆதாரங்களையும் தாண்டி சென்ற அக்னியும் ஆன்மாவை தழைக்குமாறு செய்யும். பாடல் 1040. சுடரை செல்வம் போல் போற்ற வேண்டும், கொடி 6 சென்று குலாவிய குண்டம் அடியிரு கோணமாய் அந்தமும் படியேழ் உலகும் பரந்த சுடரை முடியாது கண்டவர் மாதனம் ஆமே. இரு கோணம் அப்படின்னா நாற்கோணத்தில் முக்கோணம், 7 உலகு அப்படின்னா 7 ஆதாரம், 6 ஆதாரத்துடன் சகஸ்ர தலத்தையும் சேர்க்க ஆதாரம் 7. ஒவ்வொரு ஆதாரமும் உலகு என்று உரைக்கப்பட்டது. கொடி அப்படின்னா சித்திரணி, 6 அப்படின்னா நாடி, தாமரை நூல் போல் முதுகு தண்டினூடே கீழிருந்து மேல் வரை செல்லும் சித்திரணி என்ற நாடி. இந்த நாடியின் வழியாய் மூலாதாரத்தை தலையை நோக்கி செல்லும். மாதனம் அப்படின்னா பெரும் செல்வம். சித்திரணி என்ற நாடியின் வழியே போய் விளங்கிய பிரணவம் என்னும் குண்டம் மூலாதாரம் முதல் சகஸ்திர தலம் வரை ஒன்றாய் விளங்கும். முறையாய் 7 ஆதாரங்களிலும் விரிந்த ஒளியை சோம்பல் இல்லாமல் கண்டவர் மிக்க செல்வம் பெற்றவராய் ஆவார்கள். பாடல் 1041. குருவானவர் அக்னியை அன்புடன் பாதுகாப்பர், மாதனம் ஆக வளர்க்கின்ற வன்னியை சாதனம் ஆக சமைந்த குரு என்று போதனம் ஆக பொருந்த உலகு ஆளும் பாதனம் ஆக பறிந்தது பார்த்தே. வன்னி அப்படின்னா மூலாதாரத்தி, சமைந்த அப்படின்னா கொண்ட, போதனம் அப்படின்னா உபதேசம், பாதனம் அப்படின்னா அருள் வீழ்வு. மிக்க செல்வமாய் வளர்கின்ற மூலாக்னியை பயிலும் சாதனமாய் கொண்ட குருவானவர் எப்போதும் உபதேசம் செய்யும் ஆற்றல் பெறுவர். உலகை நடத்தும் அருள் செல்வராக திகழ்ந்து அந்த தீயை அன்புடன் விரும்பி இருப்பர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1042வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.